ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பாஜி காலிபாஃப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கிறாரு. மாறி மாறி டஃப் இன்னும் பேச்சு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா யாரு பெருசு அப்படிங்கறத அடிச்சு காமிச்சுட்டு இருக்காங்க. ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அமெரிக்கா எப்போ நேவல் பிளாக்கேட் எல்லாம் எடுத்துட்டு எங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரோஸ் பண்ண அசெட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆயில் சாங்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மிலிட்டரி ஆபரேஷன் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம எப்ப இருக்கோ எல்லா இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரண்ட்லயும் போற முடிக்கிறது எப்ப அவங்க வர்றாங்களோ அப்பதான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்போ கையெழுத்து விட்டாங்களோ அது படி என்னைக்கு நடக்குதோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்குமே அப்படிங்கறதுல அவங்க சொல்ல. ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு சைடு ஈரானோட பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒன்னும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ணதுக்கு ஆணையிட்டாச்சு. நேவல் பிளாக்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ஓப்பன் அப்புறம் ஆப்ரேட்டிங்ல தான் இருக்கு. எல்லா கன்னி வெடிகளும் அகற்றப்பட்டு விட்டது, வெடிக்கப்பட்டு விட்டது. அதனால இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல. அது போட்டது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது அமெரிக்காவோட டெரிட்டரியே அப்படிங்கிறத வந்து பண்ண போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கு மேல ஒரு படி போய் ஒமன் மேல குண்டை போட்டு ஒரு பேட் வேர்டு எஸ் போட்டு 3 டேஷ் போட்டிருப்பாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. டேஷ் 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 அதை நீங்க ஃபில் பண்ணிக்கன்னு நினைக்கிறீங்க. ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அவரு பேசணும், அமெரிக்கா அதிபர். ஆனா சாமானிய மனுஷன் நான் பேச முடியுமா? முடியாது. அதனால பாம்பு போட்டு டேஷ் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒமனிய ஒரு மிரட்டல். ஐயா நான் என்னங்கய்யா பண்ணேன் அப்படிங்கறது போல இருக்கும். கேட்டா ஈரானோட நீங்க என்ன பேச்சுவார்த்தை படுத்தி பிரச்சனையை ஈரானோட சுமூகமா போற மாதிரி பண்றீங்க. ஆல்மோஸ்ட்ல ஏதாவது நடக்கட்டும், அழிச்சிருவேன், டேஷ் அவுட் அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண ஒரு மிரட்டல் போட்டிருக்காரு. மிரட்டல் அப்படிங்கிறது மாறி மாறி போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கறது முதல் முறையா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் மிலிட்டரி ஆக்ஷன் நடக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ்டு தான் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. யுஏஇ யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் காண்ட் ஐட்டன் இதோட நிறுத்திக்கிறேன். எல்லா வர்த்தகம், எக்ஸ்சேஞ்சு, பினான்சியல் டிரான்சாக்சன், கொடுத்தல் வாங்கல் எல்லாமே இதோட நிறுத்திக்கிறேன். இந்த பிராந்தியத்துல பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஈரானோட மிசைல் எங்களோட வாட்டர்ஸ்ல வந்து விழுந்துருச்சு, எமரத்தி வாட்டர்ஸ்ல வந்து விழுந்துருச்சு. ஆனால் யுஏஇ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்லிக்கிறான்னா ஈரானோட அத்தனை சவகாசத்தையும் நிறுத்தணும். இனி எங்களுக்கு அவங்களுக்கு கா அப்படிங்கிறது போல யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்ப ஈரான் முடிக்க ஒத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் கா அப்படிங்கிறது போல யுஏஇ தரப்புல இருந்திருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு அவங்களை ஆத்திரப்படுச்சு அப்படின்னா 2 பெலிஸ்டிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல நாங்க இன்டர்செப்ட் பண்ணி கடல்ல விழுக வச்சோம், நல்ல வேலை அப்படிங்கிறத யுஏஇ தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன சொன்னோம்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் சொன்னோம். ஜூன்ல எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் பார்த்தோம், ஜூலைல பார்த்தோம். ஆகஸ்ட் என்ன அமைதியா இருக்குன்னு பார்த்தா ஆரம்பிச்சிட்டேன். யூகேவோட மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருப்பாங்களே, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, இந்த செங்கடல்லிங்க ஒரு கார்கோ வெசல் வந்துட்டு இருந்தது, அது மேல மல்டிபிள் ப்ரொஜெக்டைல்ஸ் தாக்கிடுச்சு. அதாவது முகா அப்படிங்கிறதுக்கு தென் மேற்கு, சாரி தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு, யமனோட தென்கிழக்குல வந்து பண்ணா முகா அப்படிங்கிற இது இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 40 நாட்டிக்கல் மைல் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலை வந்து பல மிசைல் தாக்குதலுக்கு உட்பட்டதுனால கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்டிவ் லாஸ் அப்படிங்கிறது போல யூகேயோட மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. செங்கடல், பெர்ஷியன் கல்ஃப், ஈரானோடது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அடுத்தது கருங்கடல், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அணைகட்டி நிப்பாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது ஸ்தம்பிச்சு போகுது. பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். அது மட்டும் இல்லாம யமனோட ஸ்ட்ரைக்ஸ் தொடர்ச்சியா தாக்குதல், சவுதியோட மொஹா அந்த போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்ட் மேலேயே அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த போர்ட் மேல தொடர்ச்சி அடி, ஏன்னா இது வந்து சவுதி அரேபியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி செங்கடல். அங்க தொடர்ச்சியா தாக்குதல் பண்றதுனால கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா தீக்கிரையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர்ட்டே வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கு நடுவுல யமன் ஹவுதிஸ் என்ன கிளைம் பண்றாங்க, அராம்கோ ரிஃபைனரி ஜிஜான் இருக்கு இல்லையா, ரோன் அவுட் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற அவங்க ஒரு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இது போல தொடர்ச்சியா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல திரும்பி ஆரம்பிச்சிருச்சு.
இப்பதான் ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. ஒமனுக்கும் ஒரு மிரட்டல். இது போல எஸ்கலேஷன் பெருசாயிட்டு இருக்கிறதுனால துருக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்காக்கு ஈரானுக்கும் மத்தியில நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாங்களா? மெக்கா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் பேக்ட் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாங்க, டிஃபென்ஸ் பேக்டும் போட்டுக்கிறாங்க. அந்த நாடுகளோட சவுதி அரேபியாவோட போட்டுட்டு ஈரானோட பேச்சுவார்த்தை பண்றேன்னு சொன்னா எப்படி இந்த இடத்துல ஒத்துக்குவாங்க? ஏன்னா சவுதி அரேபியாவை ஈரான் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீ உதாரணத்துக்கு சொல்றேன், ரஷ்யா உக்ரைனோட பேச்சுவார்த்தை துருக்கியில வச்சு நடக்குது. ஆனா துருக்கி அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது துருக்கி எப்படி மத்தியஸ்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதே மாதிரிதான் இங்க ஈரானுக்கும் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள். இந்த இடத்துல இங்க நாடுகள் திரும்பி அடிச்சுக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த இஸ்ரேலோட விமானங்கள் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அலி அல் தஹர் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கஃபார் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல். வடகிழக்கு நபேத்தியாவோட வடகிழக்குல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கான தாக்குதல் லைனா இமேஜ்லோட ஆயிரும்? ஏன் இந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது போல கேள்விகள் வருது இல்லையா? இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப் படைகள் முன்னேறதுக்காக சடன் தாக்குதல் இந்த அல் தஹரீர் ஹைட்ஸ் அந்த உயரமான பகுதிகள் நபேத்தியாவோட உயரமான பகுதிகள் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. அப்படி தோல்வியில முடியும் போது தாக்குதலோட டைரக்ஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிற விஷயங்கள் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அது மேல வந்து தாக்குதல் நடத்திக்கிறாங்க. ஹெவியான வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இங்க மட்டும் தானேன்னு கேட்டீங்கன்னா 8 தாக்குதல் இஸ்ரேலோட விமானப்படை வந்து பாத்தீங்கன்னா சிரியாவில் நடத்தியிருக்கு. அது வடமேற்கு பகுதி, சிரியாவோட வடமேற்கு பகுதி இட்லிப். அங்கிருந்துதான் பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு அல் சாரா அவர்களோட தலைமையில ஒரு கும்பல் கிளம்பி வந்து புடிச்சாங்க. இப்போ அதே பகுதி இட்லிப் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. அல் துஹார் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. 70 கிலோமீட்டர் தான் தொலைவுல இருக்கு துருக்கியோட பார்டர்ல இருந்து. ஏன் இந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னா விமான பேஸ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை சேட்டலைட் இமேஜ் மூலியமா மானிட்டர் பண்ணி இஸ்ரேல் கட்டுங்க அப்படிங்கும்போது ஃபுல்லா கட்ட விட்டுருக்காங்க. கட்டி முடிக்கக்கூடிய தருணம் முடிச்சு யூஸ் பண்ணக்கூடிய தருணத்துல வந்து பண்ணா அப்படியே குண்டு மலைச்சாரர்கள் போல போட்டு போயிருக்கிறாங்க. கேட்க முடியுமா துருக்கினால? இல்ல சிரியானாலதான் கேட்க முடியுமா? இந்த பிராந்தியத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் எங்க சொல்றேனோ என்ன சொல்றேனோ அதான் வச்சு ஏன்னா அது த்ரெட்டா மாறிடும் நாளைக்கு அவங்களுக்கு. இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு விமானப்படை அப்படிங்கிறது போல ஒரு மனப்பான்மையில இஸ்ரேல் இருப்பாங்க போல தெரியுது. இஸ்ரேல வந்து யாராலையும் வந்து அவங்க சொல்ற மாதிரி அவங்க இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்ப துருக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சவுதி அரேபியாவோட இணைஞ்சு பாகிஸ்தானோட இணைஞ்சு அங்க ஒரு பேக்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ சிரியால வந்து ஒரு அட்டாக் நடக்கிறாங்க. இதுக்கு துருக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் கடுமையான கண்டனங்கள் தெரிவிப்பாங்களா இல்ல பதில் தாக்குதல் பண்ணுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. துருக்கி எல்லாம் தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்துறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் என்ன மாதிரியான வியூகம் இந்த இடத்துல வகுக்கப்படும்? ஏன்னா சிரியால துருக்கியோட அந்த வலிமையை கூட்ட முடியல அப்படிங்கும் போது, அதுவும் துருக்கிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியிலேயே முடியல அப்படிங்கும் போது தாக்குறாங்க இஸ்ரேல் அப்படிங்கும் போது துருக்கியை தாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆயிடும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அடுத்தது துருக்கியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இஸ்ரேல் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ பஷர் அல் அசாத் அவர்கள் இல்லை, எதுக்காக அங்க அட்டாக் நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் வருது. அவங்க ஒன்னும் அட்டாக் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேல் மேல. ஆனா இவங்க போய் அங்க அட்டாக் பண்றாங்க. ரன்வே இந்த பகுதியில வந்து பண்ண ஹெவி அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த சிரியா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத வளர்ச்சி, விமானப்படை வளர்ச்சி இது போல இருக்குன்னா அது மேல தாக்குதல் பண்ணுவாங்களா தொடர்ச்சி அப்படின்ற கேள்விகள் வரும். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆள விடுங்கப்பா அப்படிங்கிற எஜிப்ட் வரல அப்படிங்கிற இருந்தது. இது சவுதி அரேபியா தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. இது அங்கேயே கிளாஸஸ் இருக்கு. பட் ஏன் அப்படின்னா துருக்கி, சவுதி அரேபியா, எஜிப்ட் அப்படிங்கிறது போல ஒரு ஆக்சஸ் வரும்போது இஸ்ரேலை சுத்தி வளைக்கிற மாதிரி வந்துடும் நாளைக்கு. ஏன்னா எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இப்போதைக்கு இல்லாம இருக்கு. இஸ்ரேலோட அண்டை நாடா வேற இருக்கு, ஆல்ரெடி போர்ல இருந்திருக்காங்க இஸ்ரேலும் எஜிப்டும். இப்ப இது போல ஒரு பேக்ல மாறினாங்கன்னா இஸ்ரேல் எஜிப்டையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் இல்லையா?
ஸோ அதனால எகெயின்ஸ்டா போற மாதிரி ஏதோ ஒரு மனப்பான்மை உருவாயிடக்கூடாதுன்றதுக்காக எஜிப்ட் ஜாயின் பண்ணாம இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. ஒன்னு இந்த சைடு ஆக்சிஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போது ஈரானோட ஆக்சஸ். இந்த ரெண்டு ஆக்சஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஒரு புது ஆக்சஸா வந்து பண்ண இவங்க உருவாகி இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய த்ரெட் இல்லைங்க எங்களுக்கு அப்படிங்களா அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இது போல ஒரு ஆக்சஸ் உருவாகுதுன்னா நாளைக்கு இஸ்ரேலே அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போயிருவாங்க. நம்ம கவனிக்காம விட்டாலே இஸ்ரேலே பார்த்து செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்புல இருந்து அலட்சியமா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஆனா இப்போ அமெரிக்கா திரும்ப யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான எஸ்கலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போகும். திருப்பி இதே மாதிரி ஏர் ஷோ வான வேடிக்கை நடத்திட்டு அமைதியா அமெரிக்கா திரும்ப பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? கொஞ்ச நாள் எல்லாம் ரீஃபில் ஆயிடுச்சு, எல்லாம் வந்திருக்குது, திருப்பி வான வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற செய்வாங்களா? இல்ல உண்மையாலுமே இந்த தடவை ஈரானை வழி கொண்டு வர வைக்கிறதுக்கான அழுத்தங்கள் அமெரிக்க தரப்புன்னு தரப்போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இல்ல அமெரிக்கா ஓடுற மாதிரியான விஷயங்கள் ஈரான் செய்வாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம். மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணிருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். பாய்.